நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2024 வருடத்துக்குண்டான மகா குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கார். அதனால் அவரோட இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு முழு சுப கிரகமான குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாற போகிறாரு. அதாவது செவ்வாயோட வீடான மேசராசியில் தன்னோட நட்பு வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பகை வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டில் போய் உட்கார போகிறாரு. குரு பகவானுக்கு 5, 7, 9 இந்த 3 இடத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக கன்னி ராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவும், 9ஆம் பார்வையாக மகர ராசியவும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானோட பயிற்சியால் இந்த 3 ராசிகளுக்கும் குருவோட நேரடி பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்குது. அப்போ இந்த மேசத்திலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பிற வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறத பொறுத்து குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் இருந்தார். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீடான மேசத்திலிருந்து 10ஆவது வீடான ரிஷபத்துக்கு மாற போகிறாரு. சுக்கிரனோட வீட்டில் போய் அசுர குருவாக இருக்க போகிறாரு. சரி, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஜோசியர அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். குரு பயிற்சியை வச்சு பல திட்டங்கள் கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் குரு இருந்த 9ஆவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இடம். இப்போ இருக்க போகிற 10ஆவது இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஜோசியரை தலைப்புலம் பயங்கரமாக போட்டுறீங்க, உள்ளே வந்தால் சுமாராக இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த குரு பகவானோட 10ஆம் இட அமர்வு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு விதி இருக்குது. 10ல் குரு பதவியில் மாற்றம் அப்படிங்கிறது சுயஜாதகத்தோட அடிப்படையில் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்குமா, தசா புத்தி என்ன நடக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு தக்கன நாம் பரிகாரங்களை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வரப்போகிற மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கல, கண்ட சனி தான் நடக்குது. அதனால் இந்த 10ஆம் இட குரு அப்படிங்கிறவர் நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அதை நல்ல மாற்றமாக மாற்றிக்கலாம். வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கணும். அதாவது 10ல் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி இருக்குது அப்படின்னா மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பின்னால் வந்தவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறான், என்னை விட குறைவாக படித்தவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறான், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். சும்மானாச்சுக்கு நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன்னு அப்படி பேச்சுவார்த்தையை பரப்பி விட்டிங்கனாலே போதும். நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அப்படியே நேக்காக கண்டுபிடிச்சிடலாம். அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு தொழில் மாற்றம் பற்றின சிந்தனை இருக்கும். அதாவது இருக்கிற தொழில் சரியில்லை, வேறு ஏதாவது மாற்றுவோமா, இல்லை தொழிலே வேறு ஏதாவது கிளை ஒன்று ஆரம்பிப்போமா, ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் டீ கடை ஆரம்பிப்போமா, டீ கடை வச்சுருக்கேன் ஹோட்டல் ஆரம்பிப்போமா, இந்த மாதிரியான மாற்ற சிந்தனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோங்கும். இன்னும் சில பேர் கடையை ஓரமாக வச்சுருக்கோம், எங்கேயாவது கொண்டு மெயின் ரோட்டுக்கு மாற்றி வைக்கலாமா, மெயின் பஜாரில் கொண்டு வைக்கலாமா, இப்படி யோசிப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு மாற்றங்களை நாமளாக வர வச்சுக்கணும். அதுமாரி குடியிருக்கிற வீட்லேயும் மாற்றம். இப்போ ஒரு வாடகைக்கு வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு பகுதிகளுக்கு போய் வேறு வீடு மாறி போகலாம். இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நாமளே வர வச்சுக்கிறது நல்லது. இப்பயே ஒரு 5000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருக்கேன், எனக்கு அதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது அப்படின்னா இப்போ அப்படியே அலசி பார்க்கலாம், வேறு எங்கேயாவது நமக்கு தேர்வாக ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை கிடைக்குதா அப்படின்னு. அந்த மாற்றத்தை நாம் இந்த மே மாத கணக்கில் உருவாக்கிக்கிட்டோன்னு வச்சிங்களேன். மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஜோசியரை, நான் இங்கேருந்து இடம் மாற்றுறது அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ நாம் இருக்கிற இடம், அதாவது சொந்த வீட்டில் படுக்கிற இடத்த மாற்றிங்க. ஒரு ரூமில் படுத்துறீங்களா, இன்னொரு அறைக்கு போய் மாற்றி படுத்துங்க. இருக்கிறதே ஒரு அறை தானே, ஹாலில் போய் படுத்துங்க. இல்லை ரூமே இல்லை க்ளோண்டு வீட்டில் தான் குடியிருக்கேன்னா இப்போ சாதாரணமாக நீங்கள் மேற்க தலை வச்சுருக்கீங்களா, தெற்க தலையை வச்சிங்க, வடக்கு திசையை தவிர மற்ற திசையில் தலை வச்சு படுக்கலாம். அப்படியே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களாக உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த குரு பயிற்சியால் தானாக உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும். அதோட இதே காலகட்டத்தில் கண்டசனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருக்கார், இதையும் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த கண்டசனி காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முறைப்படுத்திக்கணும். என்னதான் நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, முறைப்படி எழுதிக்கிறது நல்லது ஒப்பந்தங்களை. அதுமாரி கூட்டாளிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா நேருக்கு நேரம் உட்காந்து பேசணும். இந்த புறணி பேசுகிற வேலை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் இழுத்து பிடிச்சி விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா 7ல் சனி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் செய்வார். நாம் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி அஷ்டமத்தில் ராகு இருக்காரு அப்படிங்கும்போது எதுலேயுமே ஒரு பிடிப்பு நமக்கு இருக்காது. எந்த வேலையை செஞ்சாலும் சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படியே நாள் தள்ளி 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 போயிட்டு இருக்கும் போலியே ஒரு வேலையை எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு இருக்காது. அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்ம வேலை நம்ம பொழப்பு நம்மளோட தொழில் நம்ம தான் முன்னாடி நின்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். கொஞ்சம் ஆன்மீகங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள். யோகா தியானம் செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிக்கிட்டிங்கன்னா இதை கடந்துடலாம். அதுமாரி குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 8வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, பஞ்சம அஷ்டமாதிபதி. இந்த 5க்கு அதிபதி 10க்கு போகிறாரு அப்படிங்கும்போது தாத்தா பேரன் உறவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அப்பா நமக்கு 10 ரூபா கொடுக்கலனாலும் நம்மளோட பிள்ளைகளுக்கு 10 ரூபாயை கொடுத்து உதவுவாங்க. சரி நம்ம பிள்ளைய ஏதோ புத்தியாக பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி எனக்கு தான் எங்கள் அப்பா கொடுக்கல, உனக்காவது உங்கள் தாத்தன் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அதாவது பிள்ளைங்கள்ட்ட அடையாத சந்தோஷத்தை பேர பிள்ளைங்கள்ட்ட அடையிறதுங்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான். அதேமாரி 8க்கு அதிபதியான குரு 10க்கு வராரு அப்படிங்கிறப்ப சொந்த தொழிலில் முதலீடை கொண்டு போய் முடக்கக்கூடாது. ஒரு தொழில் பண்ணுறோன்னா என்ன செய்கிறோமோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. பெருசாக முதலீடை கொண்டு போடாதீங்க, கடன் வாங்கி முதலீடு போடாதீங்க, லோன் வாங்கி முதலீடு போடாதீங்க. ஏதோ 10 ரூபா போட்டிருக்கேனா 10 ரூபா போட்ட இடத்துல ஒரு 2 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் மனநிறைவுக்கும் நீங்கள் வந்துடணும். அது முதல்ல கவனமாக இருந்துங்க. அதுமாரி குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் பார்வை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அதாவது குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2வது வீடான கன்னி, 4வது வீடான விருச்சிகம், 6வது வீடான மகரம், இந்த 3 ஊட்டியும் பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானத்திலேயே குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உழுவுது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ தனம் வாக்கு குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவானோட பார்வை இருக்குது அப்படிங்கும்போது இந்த கண்டசனியோட தாக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் குரு பகவான் குறைப்பார். குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை விழுதும் போது குடும்ப பிரச்சனை பெருசாக இருக்காது. ஏதோ கணவன் மனைக்குள்ளே சிக்கலாக காலையில் கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டோமா சாயந்தரம் சேர்ந்துக்கிட்டோமா அப்படி முடிஞ்சு போயிடும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. காசு பணம் 10 ரூபா நம்மளோட தேவைக்கு நம்மக்கிட்ட இருக்கும். யாருக்கும் 10 ரூபா கொடுத்து உதவுற அளவுக்கு நம்மள்ட்ட 10 ரூபா இல்லைன்னாலும் கூட நம்ம தேவைக்கு போய் யாருக்கிட்டையும் 10 ரூபாய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு காசு பணம் புழங்கும். கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்தினா வாக்கு வன்மத்தால் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பேர் எடுத்துடலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றிடலாம். பொது வெளியில் ஒரு பஞ்சாயத்தில் போய் உட்காந்தோம்னா இந்த பையன் சொன்னால் சரியாக இருக்குண்டான்னு 4 பேர் பேசுகிறத நம்ம காதால் கேட்கலாம். அந்தளவுக்கு நம்மளோட வாக்கு உண்மை அப்படிங்கிறத குரு பகவானோட அருள் பார்வை சரி பண்ணி கொடுக்கும். சுகஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை விழுவுது அப்படிங்கும்போது இந்த கண்டசனி கொடுக்குற உடல் பிணிகள், அஷ்டம ராகு கொடுக்குற உடல் பிணிகள் அப்படிங்கிறத குறைச்சிடுவார். இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது நம்ம இந்த இருட்டான நேரத்தில் இந்த தனிமையில் எங்கேயும் போகிற அளவு வச்சு கூட ஒரு பூச்சி போட்டு கடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஆகிடும். பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காட்டியும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வரும், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி 6ல் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது பெரிய அளவில் எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு மனக்கவலை இருக்கும், ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு. ஆனால் தானாகவே எல்லாமே சரியாயிடும். எதிராளிகளுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ண வேண்டியதில்லை, தானாகவே அது சரியாகி போயிடும். மாதிரி தொழில் போட்டியாளர்கள் உங்ககிட்ட இருந்து போட்டி போட முடியாமல் விலகி போயிடுவாங்க. உடலில் இருக்கிற பிணி அப்படிங்கிறது நீங்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்குற பலனை விட பார்க்குற இடத்துல இருந்து கொடுக்குற பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கண்டசனியோட ஆதிக்கத்தையும் குரு பகவான் கொஞ்சம் குறைப்பார். 10ல் குரு இருக்காரு அப்படிங்கிறதால பதவியில் மாற்றம் வரதான் செய்யும். அதனால் வேலை, குடும்பம், சில பேர் குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாடு போக வேண்டிய சூழல், வெளியூரில் போய் வேலை செய்ய வேண்டிய சூழல், திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு பக்கத்து ஊரில் போய் வேலை செய்ய வேண்டிய சூழல், இப்படியெல்லாம் உருவாகும். வரப்போகிற மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குது. கண்டசனிக்கு பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எழுதி முயற்றணும், அனுமன் வழிபாடு செய்யணும்.
அஷ்டம ராகுவோட தாக்கம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் விளக்கு ஏற்றி வணங்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. இதை செஞ்சிட்டாலே ஓரளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.